ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, இந்த லீலாவும் அவங்களுடைய அண்ணியும் 2 பேரும் மேட்டுப்பாளையம் சக்திபடத்துக்கு செல்வதற்காக வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. பகல் நேரம், நல்ல வெயில். இவங்க அந்த சக்திபடத்துக்கு போய் ரொம்ப காலமாச்சு. அதெல்லாம் எந்த வழி அப்படிங்கிற சந்தேகமாகி போச்சு. இவங்க அப்படி தடுமாறும் பொழுது அங்கே ஒரு எண்ணெய் கடை இருக்குது. அந்த எண்ணெய் வியாபாரம் பண்ணுகின்ற அந்த பெண்ணிடம் சென்று, ஓம் சக்தி கோயில் இங்கே இருக்குது அல்லவா சக்தி பீடம், அதுக்கு எப்படி போகணும் வழி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அந்த அம்மாவுக்கு வழி சொல்லுது. எண்ணெய் வெட்டி கொடுத்துக்கிட்டு 2 பேரும் எண்ணெய் குடிச்சுக்கிட்டு அப்புறம் அம்மாவை பற்றி பேசுகிறாங்க. பேசும் பொழுது அந்த இளநீர் விட்டு அந்த பெண் கண் அப்படியே சொட்டு சொட்டுன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு. தேம்பி ஏமா அழுகிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், நானும் அம்மாவுடைய பக்தர் தான், தீவிரமாக கும்பிட்டு கொண்டிருந்தேன். சென்ற வருடம் என்னுடைய கணவர் இறந்து விட்டார். அதன் காரணமாக அம்மாவின் மீது கோபம் கொண்டு கடந்த 1 வருடமாக அம்மாவை கும்பிடாமல் புறக்கணித்தேன். நேற்று தான் எனக்கு அறிவு வந்தது, நம்ம ஒன்றும் தப்பு. அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மாவை கும்பிடுறதா நிறுத்தினது தப்பு, இனிமேல் கும்பிடணும். இந்த எல்லாம் அம்மா கோச்சிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு நினச்சேன். இன்னைக்கு காலையில் எண்ணெய் கடை எடுத்து வைக்கும் பொழுது அம்மாட்ட வேண்டிக்கிட்டேன், அம்மா நீ என் மேலே கோபமாக இல்லை, என்னை ஏற்றுக்கிற அப்படின்னா முதல் போனி நான் கடை எடுத்து வச்சேனே முதல்ல என்கிட்ட வந்து இளநீர் வாங்க வர்றவங்க உன்னுடைய பக்தர்களாக இருக்க வேண்டும், அவங்க உன்னுடைய பக்தர்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு காமிக்கணும், அவங்க உன்னை பற்றி பேசணும் அப்படின்னு இந்த அம்மா வேண்டிக்கிட்ட கடை எடுத்து வச்சுருக்குதுங்க. கடை எடுத்து வச்சு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம லீலாவும் அவங்களுடைய அண்ணியும் 2 பேரும் போய் இளநீர் வாங்கிட்டு அம்மாவோடைய சக்தி படத்தை பற்றி விசாரிக்காம அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்காம அந்த வேண்டுன 5 நிமிடத்திற்குள்ளேயே அம்மா எனக்கு அருள்பாலித்து விட்டார்கள். என் மீது அம்மாவுக்கு எந்த கோபம் இல்லை என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன். நான் உடனடியாக விரைவில் மருவத்தூர் வர விரும்புகிறேன். விரைவில் வந்து அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு வேண்டிக் கொண்டு வருவேன் என்று அந்த அம்மா நான் தழுதலுக்கு கூறினார்களாம். சக்தியில் எப்படி பார்த்தீங்களா? நம் கருணை கடல் ஓம் சக்தி.